இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 33வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில முல்லன்பூர் சண்டிகரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முல்லன்பூர் சண்டிகர் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 170, 180 ரேஞ்சில் ஸ்கோர் வந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பஞ்சாப் 147 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ராஜஸ்தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் ஓவர்ஸில் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் 160 to 180 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் மும்பை பேட்டிங்கில் நல்ல பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இன்கேஸ் மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் நல்ல ஸ்கோர் வரலாம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் பேசஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பொதுவாக முல்லன்பூர் பீச் பேசஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருந்தாங்க. கண்டினியூஸாக இங்கே மேட்சஸ் நடக்கிறதால பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இங்கே ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஓவராலாக இங்கே 3 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 1 டைமும் சேஸ் பண்ண டீம் 2 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 168 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 182 ரன்ஸை SRHும் லோவஸ்ட் ஸ்கோர் 147 ரன்ஸை பஞ்சாபும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பெலோ 150 1 டைமும் 150 to 189 2 டைமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை லாஸ்ட் மேட்ச்சில் CSK கிட்ட லாஸ் ஆனாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. பட் சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. பவுலிங்கில் பூம்ராவை தவிர எல்லா பவுலர்ஸும் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஷெப்பர்டுக்கு பதிலாக நுவன் துஷாராவை ட்ரை பண்ணலாம். ஷெப்பர்டு இல்லாமலேயே 7 பேட்டர்ஸ் இருக்காங்க 11ல். தென் ஸ்ரேயஸ் கோபாலும் டீசன்ட் பேட்டர். ஷெப்பர்டு நல்ல பிளேயர் தான். பட் பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணால் அந்த ரன்ஸை பவுலிங்கில் லீக் பண்ணுறாரு. ஸோ துஷாராவை ட்ரை பண்ணலாம், பெட்டராக இருக்கும். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. இம்பேக்ட் சப்பில் சூரியகுமார் யாதவ் தென் ஆகாஷ் மத்வாலுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் பேக் டு பேக் லாஸ் ஆயிருக்காங்க எகென்ஸ்ட் SRH தென் ராஜஸ்தான். 2 மேட்சும் க்ளோஸாக வந்து தான் லாஸ் ஆனாங்க. ஷிகர் தவான் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. இன்ஜரி ஃப்ரீயாக ஆல்மோஸ்ட் 10 days ஆகும். டயர்டே கண்டினியூ ஆவார். தென் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பேர்ஸ்டோக்கு பதிலாக ரிலே ரூசோவை ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். சான்சஸ் கம்மி தான். இம்பேக்ட் சப்பில் பிரப்சிம்ரன் தென் அசுதோஷ் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன். பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் 12 இன்னிங்ஸில் 239 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஒரு 50 அடித்தது. மற்றபடி நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. இஷான் கிஷன் எகென்ஸ்ட் ரபாடா டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச்லையும் ஹர்ஷ்தீப் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் CSK. அகென்ஸ்ட் பஞ்சாப் 33 ஆவரேஜில் 812 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். ரோஹித் எகென்ஸ்ட் ரபாடா T20ஸில் 4 டைமும் ODIஸில் 5 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக 23 பால்ஸ் ஆடி 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் ப்ரீவியஸ் நம்பர் மட்டும்தான். லாஸ்ட் மேட்ச்சில் கூட CSKக்கு எகென்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அதுதான் ஃபேக்ட். பட் லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு ரோஹித். ஸோ ரோஹித் சர்மாவை செலக்ட் பண்ணணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட். தென் செகண்ட் மேட்ச்சில் 50. தென் தேர்ட் மேட்ச்சில் மறுபடியும் டக் அவுட் ஆயிருந்தார். குவாலிட்டி பிளேயர். அகென்ஸ்ட் பஞ்சாப் லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருந்தாரு. ரீசெண்டாக நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு எகென்ஸ்ட் பஞ்சாப். சூரியகுமார் யாதவ் எகென்ஸ்ட் ரபாடா டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் சூரியகுமார் யாதவ் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் 46 இன்னிங்ஸில் 10 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 102ல் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவுக்கு எகென்ஸ்டாக ஹர்ப்ரீத் பிராரை எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ஸ்கை மற்ற பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. திலக் வர்மா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜாக 25-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் பஞ்சாப் 3 இன்னிங்ஸில் 65 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும். 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர். அகென்ஸ்ட் பஞ்சாப் 2 இன்னிங்ஸில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸ்லையும் நாட் அவுட்டாக தான் இருந்திருக்காரு. ODIஸில் ரபாடாக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. தென் T20ஸில் ஹர்ஷ்தீப் கிட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு.
பட் லாஸ்ட் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பேட்டிங் கிடைச்சாலே 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். தென் 1-2 கேச்சஸ் பிடிச்சாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஹர்திக் பாண்டியா எல்லா மேட்சுக்கும் ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதில்ல. பேட்டிங்கில் ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிக்கிறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு பவுலர் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ஒரு விக்கெட்டும் மினிமம் எடுக்கிறாரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் 25 ஆவரேஜில் 246 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ட்ரீம் டீமுக்குள்ளே வர்ற பிளேயர். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு யோசிக்க முடியுமா? டவுட். பட் பவுலிங்கில் 2 விக்கெட், தென் பேட்டிங்கில் 30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கும் யோசிக்க முடியும். நபி பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஆஃப் பிரேக் பவுலர். தென் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. பஞ்சாபில் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. தென் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர்ஸும் பஞ்சாபில் இருக்காங்க. ஸோ நபி இந்த மேட்சுக்கு பவுலிங்கில் க்ரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. கிராண்ட் லீக்கில் மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. ஷெப்பர்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் அடித்தது அடுத்த 2 மேட்ச்லையும் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாரு. பூம்ரா சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல, பட் கண்ட்ரோலாக பவுல் பண்ணியிருந்தார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் 15 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது எடுக்க முடியும். ஜெரால்டு கோட்ஸே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பிளேயர் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். குவாலிட்டி பிளேயர். 1-2 விக்கெட்ஸ் இந்த மேட்சுக்கு எடுக்க முடியும்னு தோணுது. ஆகாஷ் மத்வால் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் ஒரு மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் கோபால் இந்த மேட்சுக்கு 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. லெக் பிரேக் பவுலர். அகென்ஸ்ட் பஞ்சாப் 7 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் பஞ்சாபில் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் மிடில் இருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் கோபாலை ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்க. க்ரூஷியலாக இருக்க சான்ஸ் இருக்கு. பஞ்சாப் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோனி பாஸ்டோ அண்ட் ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா தான் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. குவாலிட்டி பிளேயர். அகென்ஸ்ட் மும்பை நல்லா ஆடி இருக்காரு. 3 இன்னிங்ஸில் 104 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு நல்லா ஆட முடியும். 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஜிதேஷ் சர்மா கிட்ட இருந்து. தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பாஸ்டோ பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஒரு மேட்ச் அகென்ஸ்ட் லக்னோ டீசெண்டாக ஆடி இருந்தார். அகென்ஸ்ட் மும்பை 4 இன்னிங்ஸில் 96 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பூம்ராக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. பட் குவாலிட்டி பிளேயர். எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. சசாங்க் சிங் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். 2 மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அகென்ஸ்ட் SRH அண்ட் GT. 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் அகென்ஸ்ட் குவாலிட்டி பவுலர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்க்கணும். பிரப் சிம்ரன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் நல்ல ஸ்டார்டிங் கிடைக்குது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. லாஸ்ட் சீசனில் IPL 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. நல்ல பிளேயர். கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால. அசுதோஷ் சர்மா ஆல்மோஸ்ட் 8th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 3 மேட்ச்லையும் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 6 ஹிட்டிங் பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் எகென்ஸ்ட் பூம்ரா அண்ட் கோட்ஸே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்க்கணும். டைடே பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. டீசென்ட் பிளேயர். லாஸ்ட் சீசனில் 31 ஆவரேஜில் 186 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகென்ஸ்ட் மும்பை ஒரு இன்னிங்ஸில் 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டைடே, அசுதோஷ் சர்மா, பிரப் சிம்ரன், தென் சசாங்க் சிங் 4 பேருமே குவாலிட்டி பிளேயர்ஸ். 30 to 35 ரன்ஸ் மினிமம் அடிக்க முடியும். பட் மும்பையில் பூம்ரா அண்ட் கோட்ஸே மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் டைடே தென் பிரப் சிம்ரனை கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. சாம் கரன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் மும்பை பேட்டிங்கில் 4 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. 33 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் பூம்ரா கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு.
பேட்டிங்கில் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். தென் பவுலிங்லையும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நம்பர் 6th இல்லை 7th டவுனில் ஆடுவார். பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் மும்பை லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே சாம் கரன் தென் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் மிடில் ஆர்டரில். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாங்கன்னு தோணுது. லிவிங்ஸ்டன் பூம்ராக்கு அகேன்ஸ்டாக 2 பால் ஆடி ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் டீசெண்டாக ஆட முடியும். ககிசோ ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. கண்டினியூஸாக மேட்சுக்கு 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் மும்பை 11 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரபாடா ரோஹித் சர்மாக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. தென் சூரியகுமார் யாதவையும் 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஹர்ஷ்தீப் சிங் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுத்தால் அடுத்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிறதில்ல. பட் நல்ல பவுலர். பவர் பிளேயில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சம்டைம் எக்ஸ்பென்சிவாகவும் பவுல் பண்ணுறாரு டெத் ஓவர்ஸில். அகேன்ஸ்ட் மும்பை 6 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் 4-4 எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் மும்பை. இஷான் கிஷனை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ரீசெண்டாக அகேன்ஸ்ட் SRH 4-4 எடுத்திருந்தார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் இந்த சீசனில் கிரேட் ஃபார்மில் இல்லை. நிறைய மேட்ச்சில் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 4 ஓவர் கம்ப்ளீட்டும் பண்ணலை நிறைய மேட்ச்சில். பட் எகேன்ஸ்ட் மும்பை ஹர்ஷல் பட்டேல் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 13 மேட்ச்சில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 12 பால்ஸுக்கும் 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. 5-4 எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் மும்பை. ரோஹித் சர்மாவை 3 டைம்ஸும் ஹர்திக் பாண்டியாவை 2 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹர்ஷல் பட்டேலை இந்த மேட்சுக்கு ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ப்ரீத் பிரார் எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் மும்பை 3 மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் இஷான் கிஷன் அண்ட் ஜிதேஷ் சர்மா. பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ். ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். பட் வேணும்னா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, சாம் கரன் தென் லிவிங்ஸ்டன். பவுலர்ஸில் பூம்ரா, ரபாடா, கோட்ஸே, ஹர்ஷல் பட்டேல் தென் ஆகாஷ் மத்வால். இது கூட திலக் வர்மா தென் ஹர்ஷ்தீப் சிங்கை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பேர்ஸ்டோ, டாய்டே, பிரப்சிம்ரன், நப்பி தென் ஸ்ரேயஸ் கோபால் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் கரன், சூரியகுமார் யாதவ் தென் இஷான் கிஷனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல லிவிங்ஸ்டன், பூம்ரா தென் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணலாம். டாய்டே தென் பிரப்சிம்ரன் எல்லாம் கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்காக வேணும்னா ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டனா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.